நீர் என்னை காண்கின்ற இறைவன் என்று ஆகார் இங்கே இறைவனை பற்றி சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆகார் என்ற பெயருக்கு அவள் பரதேசியாய் சுற்றி திருப்பவள் அல்லது அலைந்து திருப்பவள் என்று பொருள்படும். அந்த பெயருக்கேற்றவாறு தன்னுடைய தலைவி சாராய்க்கு கீழ்ப்படியாமல் அவள் கருவுற்றிருக்கும் போது அசட்டை செய்து அவளை அற்பமாய் நினைக்கின்ற வேளையிலே சாராய் தன்னுடைய பணிப்பெண்ணை கொடுமை செய்கிறாள். அவளை எவ்வளவு வேலை வாங்க வேண்டுமோ அவ்வளவு பணி சுமைகளை அவள் மேலே சுமத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக இருக்கும் பொழுது அதை தாங்கக்கூடாத வண்ணம் அவள் தப்பித்தால் பிழைத்தால் போதும் என்று பாலைநிலத்திற்கு ஓடும் பொழுது அங்கே இறைவனது தூதர் அங்கே காணப்பட்டு தூதர் என்ன சொல்கிறார் என்றால், நீ உன்னுடைய தலைவிக்கு நீ பணிந்து நட அப்படின்னு சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆகாருடைய வயிற்றிலே வளர்கின்ற குழந்தை எப்படிப்பட்டது, என்ன பெயர் வைக்க வேண்டும், அவன் எவ்விதமாக பூமியை நிரப்புவான் அல்லது பழுகு பெருகி ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரே என்பது போன்ற வாக்கு உறுதிகளை சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இதனாலே ஆண்டவர் என்னுடைய இந்த வனாந்திரமான வாழ்க்கையிலே நான் தனித்து விடப்பட்டேன், நான் ஒருவரும் என்னை தேடி வரவில்லை அல்லது என்னுடைய கஷ்டத்தையும் என்னுடைய அழுகுரலையும் காணவும் என்னை விசாரிக்கவும் எவரும் வரவில்லை, என்னுடைய கணவர் வரவில்லை அல்லது மற்றவர்கள் எவரும் வரவில்லை, ஆனால் என்னை ஆண்டவர் கண்டார் என்று நீர் என்னை காண்கின்ற இறைவன் என்று இறைவனுக்கு இங்கே ஒரு பெண் பெயர் வைப்பதை நாம் வேதத்திலே முதல் முறையாக இங்கே படிக்கிறோம். எந்த ஒரு மனிதருக்கும் வறண்ட பாலைவனம் போன்ற சூழ்நிலை ஏற்படலாம், அல்லது யாரும் நம்மை கண்டு கொள்ளவில்லை, அல்லது நம்முடைய அழுகுரல் யாருக்கும் கேட்கப்படவில்லை, அல்லது நம்முடைய தனிமை யாரும் அறியவில்லை, அல்லது நம்முடைய கஷ்டமான சூழ்நிலை யாருக்கும் தெரிவதில்லை என்பதை நாம் பல நேரங்களில் நினைத்து நாம் அழுவோம். ஆனால் ஆண்டவர் மட்டுமே நம்மை எப்போதும் காண்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். ஆகையினால்தான் ஆகார் ஒருவேளை தன்னுடைய தலைவிக்கு கீழ்ப்படியாமல் நடந்திருந்தாலும் அவளுடைய தவறையும் சுட்டி காட்டி நீ அவளுக்கு பணிந்து நட என்று சொல்லி அவளையும் ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் சில தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளை ஆண்டவர் நமக்கு உணர்த்தவும் அதை திருத்திக் கொள்ளவும் அதன் பிறகு நம்மை ஆசீர்வதிக்கவும் கூட ஆண்டவர் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். ஆகையினால எந்த சூழ்நிலையிலும் யாரும் என்னை கண்டு கொள்ளவில்லை என்று புலம்போதை நாம் விட்டுவிட்டு ஆண்டவர் நம்மை காண்கிறார் என்ற நம்பிக்கையிலே நிச்சயமாக நம்முடைய வனாந்திரமான வாழ்க்கை ஒரு நாள் முடிவுக்கு வரும் என்ற பற்றுறுதியோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம். கர்த்தர் தாமே திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.